இந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்று 1/9/2025 திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகியுள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதில் உள்ள முக்கிய சாராம்சங்களில் ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தது தான். இருந்தாலும் ஆசிரியர்களுக்குள்ளே அது சில குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளதால் நாம் அதனை தங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்களில் முக்கியமானது மைனாரிட்டி ஸ்கூலுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வுக்கு மற்றும் அந்த பணி நியமனங்களுக்கு உண்டா இல்லையா என்பது போன்ற விஷயங்களை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு அந்த திபன்கர் தத்தா நீதியரசர் திபன்கர் தத்தா மற்றும் நீதியரசர் மன்மோகன் அவர்கள் பரிந்துரைத்துள்ளார்கள். அது அரசியல் சாசன குழுவிற்கு மாற்றப்பட்டு விசாரிக்கப்படும் என்பது ஒரு கருத்து. அதேபோல் ஒரு ஆசிரியர் பணியில் தொடர 5 ஆண்டுகளும் அதற்கு குறைவாகவும், அதாவது 5 ஆண்டுகளை விட குறைவாகத்தான் இன்னும் இருக்கிறது, ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது அவர்கள் எழுதி தேர்ச்சி பெற வேண்டியதில்லை. எதற்காக என்றால், அவர்கள் தங்களது பணியை தொடருவதற்கு டெட் எழுதி தேர்ச்சி பெற வேண்டாம். அதே சமயம் அவர்கள் ஒரு பதவி உயர்வை விரும்பினால், பதவி உயர்வு எதிர்பார்த்தால் அவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கட்டாயமாகிறது விதிகளின்படி அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆர்டி ஆக்ட் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னால், அந்த 29/7/2011 முன்னால், அந்த டேட்டுக்கு முன்னால் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னால் யார் எந்த தேதியில் நியமனம் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் தாங்கள் இருக்கக்கூடிய தற்போதைய பதவியில் அதை அவர்கள் கண்டினியூ செய்வதற்கு, பணியில் தொடர்வதற்கு 2 ஆண்டுகளுக்குள் என்ன செய்யணும்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் எழுதி தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பின் மூலமாக. அவ்வாறு 2 ஆண்டுகளுக்குள்ளே யாரெல்லாம் எழுதி தேர்ச்சி பெற முடியாத சூழல் இருக்கிறதோ அதை அவங்க சர்வீஸில் அதோடு நமக்கு விஆர்எஸ் மாதிரி கொடுத்துருவதற்கான அதிகாரங்களை அந்தந்த அரசாங்கத்திற்கு கொடுத்துள்ளார்கள். அது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் அவங்க பெனிஃபிட், மானிட்டரி பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய பணப்பலன்கள் முழுவதையும் அவர்கள் அனுபவிக்க முடியும். எனவே ஒவ்வொரு ஆசிரியரும் தனது பணியில் தொடர்வதற்கு 2 ஆண்டு காலத்திற்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்டி ஆக்ட் நடைமுறைக்கு வந்த பிறகு நியமனம் செய்யப்பட்டுள்ள, அதாவது டெட் அடிப்படையில், ஆசிரியர் தகுதி தேர்வு அடிப்படையில் நியமனம் செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்கள் யாரும் மீண்டும் அந்த ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதே சமயம் அந்த டெட் அப்பாயின்மெண்ட் மூலமும் வேலைக்கு வந்திருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அடுத்த நிலை பதவி உயர்வான பட்டதாரி ஆசிரியர் நிலை அல்லது தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக முதலில் ஆக வேண்டும், அரசாணை 243 படி. அதுக்கப்புறம் பிடி ஆகணும். உங்களுக்கு தெரியும், அப்படி எலிமெண்ட்ரி ஹெச்எம் ஆனதுக்கு பிறகு அங்கேருந்து பிடி ஆகணும்னா அவங்க பேப்பர் 2 பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருக்கிறது. உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளை பொறுத்தவரை அவர்கள் 2012 டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் தான் பணியில் இருக்கிறார்கள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக. எனவே அவர்கள் மீண்டும் ஒரு தேர்வு எழுத வேண்டியதில்லை. அவர்கள் முழுவதுமாக அடுத்த நிலை பதவி உயர்வான உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வை அடைவதற்கு முழு தகுதி வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறார். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுருக்கமான பாயிண்ட்ஸு. நான் மீதி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இதில் சொன்னால் அது உங்களுக்கு சில விஷயங்கள் குழப்பம் வண்ணம் இருக்கும். அப்படிங்கிறதுனால தெளிவாக ரத்தின சுருக்கமாக அதில் இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸ், இதுதான் காலையிலிருந்து புலனச்சு செய்திகளிலும் உலா வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செய்திகளை மட்டும் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கேன். மேலும் இன்று மாலை தீர்ப்பு வந்துள்ளதையும் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். என்னுடைய PDF கிடச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன கருத்துக்களைத்தான் நீதிபதி அரசர்களும் வாசித்திருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 7 to 8 நிமிடங்கள். இந்த PDFயில் கிடைச்ச தீர்ப்பினில் இருக்கக்கூடிய மேலும் முக்கிய அம்சங்கள், சாராம்சங்கள் பற்றி நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.